தான் கால் வலிக்குது, நிச்சயமா வலிக்குது. இன்னைக்கு ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். சரியா? அது எல்லா சமயக்குமே சிறப்பு வாய்ந்ததுதான். இந்த ஆடி அமாவாசை நாள்ல யமன் வாராகி அம்மனுக்கு யாகம் நடத்துறதுன்றது பெரிய விஷயம். சரிங்களா? அந்த யாகத்துல நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த அம்மா ஏதோ உங்களுக்குலாம் அழப்பு விடுத்திருக்கா, அதனால நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. சரியா? எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள்ன்றது கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஆமாவா இல்லையா? எல்லாத்துக்குமே நிச்சயமா இருக்கும். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இப்பயும் சொல்றதுதான் எப்பயும் சொல்றதுதான் வரம் கொடுக்கும் வாராகி கோயில். என்னது? வரம் கொடுக்கும் வாராகி கோயில். இந்த தர்மபுரி மாவட்டத்துல பாலக்கோட்டுல இந்த மாதம்பட்டி என்ற கிராமத்துல 108 வாராகி அம்மன், யமன் வாராகி அம்மனும், அஷ்ட வாராகி அம்மனும், மகா வாராகி அம்மனும் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னா அது சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. சரிங்களா? இந்தியாவிலேயே 108 வாராகி அம்மன் இருக்காங்க அப்படின்னா அது நம்ம கோயில்ல மட்டும்தான். அது மட்டும் இல்லாம யமன் வாராகி அம்மன் இருக்காங்க அப்படின்னா அதுவும் நம்ம கோயில்ல மட்டும்தான். யமன் வாராகி அம்மான் என்னது? யமன் வாராகி அம்மா யாரு அப்படின்னா காசிக்கே காவல் தெய்வம். என்னது? காசிக்கே காவல் தெய்வம். இப்ப நம்ம ஊர்ல ஒரு நிலத்துக்கு காவல் தெய்வம் வைக்கிறோம் அப்படின்னா முனியப்பனை அது மாரி சாமியை நம்ம காவல் தெய்வமா வைப்போம். நீ காசில வீடு கட்டணும்னு சொல்லிட்டு எந்த இடத்துல நோண்டினாலும் அந்த இடத்துல சிவலிங்கம் தான் இருக்கும், அந்த இடத்துல பிரேதங்கள் தான் இருக்கும். காசிக்கு போயிட்டு வந்தா புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ஆத்மா அந்த இடத்துல போய் நம்ம அது சமாதி படுத்துறோம் அப்படின்னாக்க அந்த பிரேத ஆத்மான்றது கண்டிப்பா நிச்சயமா ஆவியா அலைஞ்சிட்டு இருக்கும். அப்போ அத்தனை ஆத்மாக்களுக்குமே என்னது? அத்தனை பேய் பிசாசுகளுக்குமே பிரேதத்துகளுமே காவல் தெய்வம் யாருன்னா இவ்வளவுதான் வச்சிருக்காங்க, அந்த காலபைரவர், அந்த ஈஸ்வரன். சரியா? அப்ப இவ எப்பேற்பட்ட காவல் தெய்வமா இருந்திருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அதே மாரி அப்ப காசிக்கு போனா மட்டும்தான் ஒரு மாந்திரிகன்றது கத்துக்க முடியும். காசியில மட்டும்தான் அகோரிகள்ன்றது இருப்பாங்க. காசிகள் மட்டும்தான் மிகப்பெரிய சாமியார்கள் இருப்பாங்க. சரியா? அவ்வளவு பெரிய சாமியார், அவ்வளோ பெரிய சேஸ்வருக்கே மிகப்பெரிய காவல் தெய்வமா விளங்கக்கூடியவை யார் என்றால் எங்க வீட்டிற்கும் யமன் வாராகி அம்மன். இந்த யமன் வாராகி அம்மாவை நீ பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமா காசிக்கு தான் போகணும். அதுவும் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா மேல ஒரு ஓட்டை வச்சிருப்பாங்க, அதன் மூலியமா நம்ம அவளோட பாதத்தை மட்டும் பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா அம்மா உக்ரரூபிணி, அவ முகத்துக்கு நேரா பார்க்கறதுக்கு முடியாது. அவ அவ்வளோ பெரிய பேய் பிசாசுலாம் சண்டை போட்டுட்டு உள்ள வரும்போது அவ்வளவு ஆக்ரோஷமா தான் உட்காந்துட்டு இருப்பா. அப்போ முகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதாவது பாதிப்புகள் கண்டிப்பா நிச்சயமா வரும். அதனாலதான் நம்மளோட முன்னோர்கள் அப்படி வச்சாங்க. சரிங்களா? ஆனா அப்ப ஏற்பட்ட யமன் வாராகி அம்மா இங்க உட்காந்து நம்ம இவளை கிட்டேயே பாக்குறோம். அவளை உத்து பாத்தீங்க அப்படின்னா காலில் பிரேதத்தை மெரிச்சிட்டு இருப்பா. என்னது? பிரேதத்தை மெரிச்சிட்டு இருப்பா. எருமையை வாகனமா கொண்டிருப்பா. எருமையை வாகனமா யாரு கொண்டிருக்காங்க அப்படின்னாக்க யம தர்மராஜா. என்னது? யம தர்மராஜா. அவருக்கு ஏன் தர்மராஜானா நீதி நேர்மை தவறாமல் இவரோட உயிர் இந்த நேரத்துல எடுக்கணும் அப்படின்னா அவர் தர்மத்தின் வழியில் நடக்கிறதுனால ஈஸ்வரனே அவருக்கு பட்டம் கொடுத்தார், தர்மராஜாவா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எருமையை வாகனமா கொண்டது யாருன்னா நம்ம ஈஸ்வர பகவான். அதுக்கப்புறம் எருமையை வாகனமா கொண்டவங்க யாருன்னா கண்டிப்பா யாருமே கிடையாது, நம்ம யமன் வாராகி அம்மா மட்டும்தான். அப்போ இந்த அமாவாசை திதியில, அதுவும் ஆடி அமாவாசை திதியில இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நிச்சயமா அவளோட விடுப்பு இல்லாம இந்த இடத்துல கண்டிப்பா உட்காந்துருக்க முடியாது. அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட பிரச்சனைகள்ன்றது தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? என்ன பண்ணுன்னா ஆரம்பத்துல முதல்ல அவங்கவுங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அவங்களோட முன்னோர்களை என்னது மனசார வேண்டிக்கிட்டு அப்புறம் இங்க இருக்கிற முன்னோர்களை வந்து மனசார வேண்டிக்கோங்க. பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஆடி அமாவாசையில போயிட்டு திதி குட்டம் கொடுத்துருப்பீங்க. இந்த ஏகத்துல கலந்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் பாக்கியம். சரிங்களா? அந்த பித்ரு தோஷம் இருக்கிறவங்கன்னா பித்ரு தோஷம் முன்னோர்கள சாபங்கள் இருக்குன்னா இந்த யாகத்துல கலந்தவங்களுக்கு கண்டிப்பா வந்து நிவர்த்தி ஆயிடும். சரிங்களா? அதனால அதுவும் வேண்டிக்கிட்டு இப்ப முன்னோர்களையும் வேண்டிக்கிட்டு இங்க இருக்கிற அம்மாவும் வேண்டிக்கிட்டு அம்மா இது மாரி அந்த பிரச்சனைக்காக வந்திருக்கேன், எனக்கு அது நிறைவேற்றி கொடு நீயே வேண்டிக்கலாம். ஒரு டைம்ன்றதை நீயே வச்சுட்டு போகலாம். இந்த கூட்டத்துல நிறைய பேர் உட்காந்துருக்காங்க, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நிச்சயமா நடந்திருக்கு. என்னது? நடந்துடலாம போகாது. ஒரு பொண்ணு வந்துச்சு, அம்மா நிலமே ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்ன பண்ணதுன்னு தெரியல, பங்காளிங்கெல்லாம் அவ்வளோ சண்டை போடுறோன்னு சொன்னாங்க. அம்மா நீ இப்போ கண்டிப்பா 15 நாள்லயே நிலம் முடிஞ்சிச்சு, இன்னைக்கு பால் எடுத்து வந்துட்டு அம்மாவுக்கு புடவை எடுத்து அபிஷேகம் கொடுக்கறதுக்கு இருக்காங்க.
வெளியே படுத்த வேணாம்னு சொல்லியிருக்காங்க. கைமுள்ள ஒரு பொண்ணு இருக்கு சொன்னாங்க 10 நாள்லயே முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு அம்மா இருக்காங்க, அவங்களும் விளம்பரப்படுத்த விரும்பல, வேண்டாங்கம்மா பேரு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு இடத்துல இது மாதிரி எனக்கு வரணும், அதை வச்சுதான் நான் மேலே வர மாதிரி இருக்கு, எனக்கு பண்ணி கொடுங்கம்மா, நான் கஷ்டம். சரிம்மா அப்படியே இப்படி கிடைக்கும் போ, தன்னாலே வந்து அமையுது. இன்னைக்கு வந்து கையில 2000 கையில இங்கே கொடுத்தாங்க. அவன் அமைஞ்சிச்சு மணி சொன்ன மாரி அது மாரி. சரியா? இன்னைக்கு 4 வருஷம் குழந்தை இல்லாதவங்க குழந்தையோட இன்னைக்கு வந்தாங்க. இங்க வந்து பரிகாரம் பண்ணி அது குழந்தை பையன் கொடுத்து இன்னைக்கு குழந்தையோட இன்னைக்கு வந்தாங்க. வந்து அவங்களும் விளம்பரப்படுத்த விரும்பல. ஒரு மாசம் ஆகுது குழந்தை பாக்கியம். நிறைய பேருக்கு வேலை ஒரு வருஷத்துல வந்து அம்மா வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 19 பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காங்க. 14 பேருக்கு இங்க பரிகாரம் பண்ணது திருமணம் முடிஞ்சிருக்குங்கம்மா. சரிங்களா? மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு வருஷத்துக்குள்ள இத்தனை விஷயம் நடந்திருக்குது. இது இல்லாம சொல்ல வேண்டியது அவ்வளோ இருக்கு பாருங்க. அந்த ஒரு மாசம் குழந்தை பையன் கிடைச்ச அந்தமா அங்க உட்காந்து நெல்ல குழந்தை போட்டோம். இதுமாரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கல்யாணம் ஆகாத பசங்க வந்திருக்கீங்க, இதுமாதிரி தடைகளா இருக்குன்னா அம்மாட்ட இன்னைக்கு வேண்டிட்டு மிளகாவை போடும் போது வேண்டிக்குங்க, எனக்கு திருமணம் இந்த டைமுக்குள்ள முடியணும்மா, முடிச்சு கொடுங்கன்ட்டு. அவன் கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவான். அந்த வேண்டுதல் கண்டிப்பா வச்சுக்கணும். சரியா? நிலம் பிரச்சனைக்கு எனக்கு முடிச்சு கொடுங்கம்மா, குறிப்பிட்ட டைம் வச்சுக்க முடிஞ்சிடும். ஒரு சொத்து வாங்கணுமா, நீங்களே டைம் வச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த யாகத்துல கண்டா நிச்சயமா கண்டிப்பா நல்லது நடக்கும். ஒரே வார்த்தையில சொல்லணும்னாக்க. அதனால மனப்பூர்வமா யாருக்கும் பேச வேண்டாம். பக்கத்துல ஆத்மார்த்தமா வாராகி அம்மாவை நினைச்சிட்டு யாகம் முடிவு வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்ற மந்திரங்களை காதல கேளுங்க, அமைதியா உட்காந்துட்டு இருங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுவாங்க, அப்ப மிளகாவை போடும் பொழுது மனசுல நினைச்சுக்கிட்டு அது போடுங்க, இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இன்னொரு டைம் வந்து அமாவாசை பூஜைக்கு மிளகாய் யாகத்துக்கு கலந்துக்கிறவங்க தயவு செஞ்சு வீட்டுல இருந்து மிளகாய் எடுத்து வராதீங்க. ஏன்னா உங்க வீட்டுல வந்து உங்களோட பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குமோ தெரியாது. எப்படி சொல்றது அப்படின்னாக்கல, ஒருத்தர் வீட்டில் வந்து வாடகை வீட்டில் இருப்பீங்க, ஒருத்தர் சொந்த வீட்டில் இருப்பீங்க. அந்த வீட்டில் ஏதாவது யாராச்சும் செய்வன பிரச்சனை செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா இங்கே உக்காந்துருக்கிற அத்தனை மக்களுக்கும் இது பாதிக்கும். சரிங்களா? யாரும் வீட்டிலேருந்து கொண்டு வந்து யாகத்தில் மிளகா போடாதீங்க. 50 ரூபா தான் இங்கே காசு கொடுத்து வாங்கி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா வர மக்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்துடும், பாதிக்கும். அதனால் அது மட்டும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாம். 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 தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாம். ஓம் நமோ பகவதே ஏகசம்சாய அஸ்திபூர்ணாய லம்போதரனாய உச்சிஷ்ட மகாத்மனே ஹம் க்ரோம் க்ரீம் கம் கேகே ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ஏகசம்சாய அஸ்திபூர்ணாய लंबोदरणाय उच्चिष्ट महात्मने हम क्रोम क्रीम कम के स्वाहा. ओम नमो भगवते एकसंसाय अस्तिमोनाय लंबोदरणाय उच्चिष्ट महात्मने हम क्रोम क्रीम कम के स्वाहा. ओम नमो भगवते एकसंसाय अस्तिमोनाय लंबोदरणाय उच्चिष्ट महात्मने हम क्रोम क्रीम कम के स्वाहा. ओम नमो सिद्धि विनायक सर्वकार्यकर्ते सर्वविघ्न प्रशमनाय सर्वराज्य वशीकरणाय सर्वजनधन स्त्री पुरुष आकर्षणाय हम क्रोम क्रीम कम के स्वाहा. ओम नमो सिद्धि विनायक सर्वकार्यकर्ते सर्वविघ्न प्रशमनाय सर्वराज्य वशीकरणाय सर्वजनधन स्त्री पुरुष आकर्षणाय हम क्रोम क्रीम कम के स्वाहा. ओम नमो सिद्धि विनायक सर्वकार्यकर्ते सर्वविघ्न प्रशमनाय सर्वराज्य वशीकरणाय सर्वजनधन स्त्री पुरुष आकर्षणाय हम क्रोम क्रीम कम के स्वाहा. ओम नमो सिद्धि विनायक सर्वकार्यकर्ते सर्वविघ्न प्रशमनाय सर्वराज्य वशीकरणाय सर्वजनधन स्त्री पुरुष आकर्षणाय हम क्रोम क्रीम कम के स्वाहा. ओम दीर्घनेत्राय विद्महे कैलहस्ताय धीमहि तन्नो कुलदैव प्रचोदयाम्. ओम दीर्घनेत्राय विद्महे कैलहस्ताय धीमहि तन्नो कुलदैव प्रचोदयाम्. ओम दीर्घनेत्राय विद्महे कैलहस्ताय धीमहि तन्नो कुलदैव प्रचोदयाम्. ओम दीर्घनेत्राय विद्महे कैलहस्ताय धीमहि तन्नो कुलदैव शिलहर्यम प्रचोदयाम्. ओम दीर्घनेत्राय विद्महे कैलहस्ताय धीमहि तन्नो कुलदैव शिलहर्यम प्रचोदयाम्. ओम दीर्घनेत्राय विद्महे कैलहस्ताय धीमहि तन्नो कुलदैव शिलहर्यम प्रचोदयाम्. ओम दीर्घनेत्राय विद्महे कैलहस्ताय धीमहि तन्नो कुलदैव अण्णामलय प्रचोदयाम्. ओम दीर्घनेत्राय विद्महे कैलहस्ताय धीमहि तन्नो कुलदैवम् अण्णामलयाय प्रचोदयाम्. ओम दीर्घनेत्राय विद्महे कैलहस्ताय धीमहि तन्नो कुलदैवम् अण्णामलयाय प्रचोदयाम्. ओम श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयाम्. श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयाम्. ओम श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो वाराहि प्रचोदयाम्. श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो यमन वाराहि प्रचोदयाम्. ओम श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो यमन वाराहि प्रचोदयाम्. श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो यमन वाराहि प्रचोदयाम्. ओम श्यामलाय विद्महे हलहस्ताय धीमहि तन्नो यमन वाराहि प्रचोदयाम्. ओम क्लीं वरां मे क्लीं चिति श्रूं श्रीं धनवशंकरी धनं वर्षे वर्षे स्वाहा. ओम क्लीं वरां मे क्लीं चिति श्रूं श्रीं धनवशंकरी धनं वर्षे वर्षे स्वाहा. ओम क्लीं वरां मे क्लीं चिति श्रूं श्रीं धनवशंकरी धनं वर्षे वर्षे स्वाहा. ओम क्लीं वरां मे क्लीं चिति श्रूं श्रीं धनवशंकरी धनं वर्षे वर्षे स्वाहा.
ஓம் க்ளீம் வராமுகிரீம் சித்தி சுப்னிஸ்ரீம் தனவ சங்கரி தனம் வர்ஷே வர்ஷே ஸ்வாஹா ஓம் க்ளீம் வராமுகிரீம் சித்தி சுப்னிஸ்ரீம் தனவ சங்கரி தனம் வர்ஷே வர்ஷே ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நமோ வாராகி மம ஆத்மை பிரவேசாய வாக்குப்படிதாய் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நமோ வாராகி மம ஆத்மை பிரவேசாய வாக்குப்படிதாய் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நமோ வாராகி மம ஆத்மை பிரவேசாய வாக்குப்படிதாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நமோ வாராகி மம ஆத்மை பிரவேசாய வாக்குப்படிதாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நமோ வாராகி மம ஆத்மை பிரவேசாய வாக்குப்படிதாய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நமோ வாராகி மம ஆத்மை பிரவேசாய வாக்குப்படிதாய ஓம் க்ரீம் நமோ வாராகி கோரி சொப்னம் டம் டம் சாஹா அமாவாசை பூஜை நைட் 11 மணிக்கு ஆரம்பிச்சு விடிகால 5 மணி 6 மணியே ஆயிடும் சரியா. ஆனா ஆடி அமாவாசைன்றது நைட் 1:30க்கெல்லாம் முடியுது அப்படின்றதுக்காக 9 மணிக்கு 9:30க்கெல்லாம் ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிக்க போறோம். அதனால சீக்கிரமா மனசார வேண்டிங்க. ஓம் க்ளீம் வராமுகிரீம் சித்தி சுப்னிஸ்ரீம் தனவ சங்கரி தனம் வர்ஷே வர்ஷே ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் நமோ வாராகி மம ஆத்மை பிரவேசாய வாக்குப்படிதாய ஓம் க்ரீம் நமோ வாராகி கோரே சொப்னம் டம் டம் ஸ்வாஹா ஓம் க்ரீம் நமோ வாராகி கோரே சொப்னம் டம் டம் ஸ்வாஹா ஓம் க்ரீம் நமோ வாராகி கோரே சொப்னம் டம் டம் ஸ்வாஹா ஓம் க்ரீம் நமோ வாராகி கோரே சொப்னம் டம் டம் ஸ்வாஹா ஓம் குண்டல பிரவாசினி சந்தமுண்ட விநாசினி பண்டித மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அந்ததாரிணி நாசினி இஷ்டகாம பிரவாயினி வாராகி நமோஸ்துதே ஓம் குண்டல பிரவாசினி சந்தமுண்ட விநாசினி பண்டித மனோன்மணி வாராகி நமோஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அந்ததாரிணி நாசினி இஷ்டகாம பிரவாயினி வாராகி நமோஸ்துதே ஓம் ஹைம் க்ரீம் க்ளீம் ஹைம் க்ளோம் ஹைம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தி நமக ருந்தர் நமக ஜம்பே ஜம்பே நமக மோகை மோகி நமக சம்பே சம்பே நமக சர்வதுஷ பிரதுஷானம் சர்வேஷம் சர்வவாசக்ஷம் மோக ஜீவா சம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஹைம் க்ளோம் ஹைம் டகடகடக ஓம் அஸ்தாயப்படு ஓம் ஹைம் க்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளோம் ஹைம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி அந்தே அந்தி நமக ருந்தர் நமக ஜம்பே ஜம்பே நமக மோகை மோகி நமக சம்பே சம்பே நமக சர்வதுஷ பிரதுஷானம் சர்வேஷம் சர்வவாசக்ஷம் மோக ஜீவா சம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஹைம் க்ளோம் ஹைம் டகடகடக ஓம் அஸ்தாயப்படு ஓம் ஹைம் க்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளோம் ஹைம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி அந்தே அந்தி நமக ருந்தருந்தி நமக ஜம்பே ஜம்பே நமக மோகை மோகி நமக சம்பே சம்பே நமக சர்வதுஷ பிரதுஷானம் சர்வேஷம் சர்வவாசக்ஷம் மோக ஜீவா சம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஹைம் க்ளோம் ஹைம் டகடகடக ஓம் அஸ்தாயப்படு ஓம் ஹைம் க்ரீம் ஸ்ரீம் ஹைம் க்ளோம் ஹைம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வராகமுகி அந்தே அந்தி நமக ருந்தருந்தி நமக ஜம்பே ஜம்பே நமக மோகை மோகி நமக சம்பே சம்பே நமக சர்வதுஷ பிரதுஷானம் சர்வேஷம் சர்வவாசக்ஷம் மோக ஜீவா சம்பனம் குரு குரு சீக்கிரம் வசியம் ஹைம் க்ளோம் ஹைம் டகடகடக